உண்மையாவே பேசி ஜெயிலுக்கு போக வேண்டியவன்லாம் பத்திரிகையாளருங்கிற பேர்ல அசிங்கமா பேசிட்டு இருக்கான். சினிமாவை சொல்லல. என்ன பேசிட்டு இருக்கான். டெய்லி ஒருத்தன் என்ன அபியூஸ் பண்றான், சைபர் அபியூஸ். அவன்லாம் வந்து என்னால கேஸ் கூட போட முடியல. நடிகர் சங்கத்திலேருந்து சிலர் மேல கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் எழுதி குடுத்துட்டு, சாரி அப்படின்னு ஒத்த வார்த்தை எழுதி குடுத்துட்டு வெளிய தான் சுத்திட்டு இருக்கான். எனக்கு ஏன் அது நடக்கல? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அத்தோட என் வாய மூடும். யாராச்சும் அப்படி நினைக்கலாமா நம்மள? எப்படி இருந்து உள்ள இருந்தபோது மனநிலை? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அவமானமா இருந்தது. உள்ள ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கோவமா, அறச்சீற்றமா இருந்தது. ரொம்ப ஏன்னா எனக்கு தெரியுது. என்ன கூட்டிட்டு போன போலீஸுக்கும் தெரியுது. அவங்க என்ன ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க. எல்லாருக்குமே அழுத்தம் தான். அவங்க மேடம் அழிச்சிட்டு போறது எங்களுடைய அசைன்மென்ட். நீங்க வந்துடுங்க. உங்க நியாயத்த நீங்க அங்க சொல்லிடுங்க. எங்களுக்கு அது வந்து ஐ கான்ட் ஆன்ஸர் யுவர் கொஸ்டின்ஸ்ன்றாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியுது. எனக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது. ஸோ எனக்கு அந்த கோவம். ஒரு பக்கம் கோவம். இன்னொரு பக்கம் கவலை. ஏன்னா என்னுடைய மகன் கொஞ்சம் சவாலான பிள்ளை அவன். அவன வந்து நான் என்ன பண்ண போறேன்னு நான் ஒரு பக்கம். ஏன்னா எனக்கு ஃபோன் இல்ல. முதல்ல ஃபோன தான் தூக்குவாங்க. நான் பதர்றேன். அப்பத்தான் எனக்கு யார் யார் என் பக்கம் இருக்காங்கங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிடைச்சது. என்கிட்ட ஃபோன் இல்ல. என்ன கூட்டிட்டு போற இன்ஸ்பெக்டர தெலங்கானா பாஜகவை சேர்ந்தவர்கள் ட்ராக் பண்றாங்க. நான் கட்சியிலலாம் இல்ல. அவங்களுக்காக நான் பேசுறதெல்லாம் பார்த்தவங்க. ஏதோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம எங்கேயோ வணக்கம் வச்சிருப்போம்ல, அதுதான். பட் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவங்க ட்ராக் பண்ணி அ என்ன தெலுங்கானாக்குள்ள திருப்பி வாபஸ் வரவழைக்க முயற்சி பண்றாங்க. நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஜஸ்ட் கிராஸ் த பார்டர். இல்லன்னா அந்த பெர்மிஷன ரிவோக் பண்ணிட்டாங்க. பண்றதுக்குள்ள என்ன தூக்கிட்டாங்க. எல்லாமே டைம் ஆகும்ல. நான் வெளிய வந்தப்போ அவர் சொன்னாரு, "என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் நியூஸ்ல பார்த்து நான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவோக் பண்றேன்." என்ன பிரச்சனை? தெலுங்குக்கு தப்பா பேசுறா. யோவ் லூசாயா நீ முதல்ல ரிவோக் பண்ணியான்னு தெலுங்கானால. பிகாஸ் எனக்கு அங்க வந்து என்ன எனக்காக அங்க கவலைப்பட்டவங்க அத்தனை பேரும் அங்க தான் இருக்காங்க. ஹைதராபாத்ல தான் இருக்காங்க. என் பையனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி அவன் ஸ்கூல்லேருந்து ஆள் அனுப்புறாங்க. இதெல்லாம் வெளிய வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.